ஒவ்வொரு புதிய நாளும் புதிய கிருபைகளையும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாட்டையும் கொண்டு வருகிறது. हर प्रतिदिन की सुबह परमेश्वर हमारे ऊपर रखे वाले कृपा और परमेश्वर के प्रेम को दर्शाता है। நீங்க ஒவ்வொரு புதிய நாளையும் இந்த இரண்டு காரியங்களுக்காகவும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். आप हर प्रतिदिन की सुबह में ये दोनों बातों के लिए धन्यवाद करना है। உங்களுடைய வாழ்க்கை குறித்ததான கவலையை நீங்கள் மறந்துவிட வேண்டும். आपके जीवन के प्रति जो चिंता करते हैं उसको भूल जाना है। நீங்க யாரெல்லாம் கவலையிலையும் துக்கத்திலையும் மன சஞ்சலத்திலையும் இருக்கிறீங்களோ, தேவன் மேலே இருக்கிறதான அன்பிலே நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். अगर आप चिंता में रहते हैं तो ये बात को याद रखिए कि आप परमेश्वर के ऊपर जो प्रेम रखे हैं ना उसमें कुछ कमी है। நான் சொல்லல, அது பைபிள் தான் சொல்லுது. इस बात को मैं नहीं कहती हूँ, बाइबल कहता है। பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று போடப்பட்டிருக்கிறது. और परिपूर्ण प्रेम जो है डर को दूर कर देता है करके लिखा हुआ है। 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. और पहला यूहन्ना 4वां अध्याय का 18वां वचन में ऐसा लिखा हुआ है कि संपूर्ण प्रेम जो है डर को दूर करता है। जहां पर प्रेम है वहां डर नहीं है। ஒரு அன்பிலே நம்ம பூரணப்படணும்னா உங்களுக்கு பயம் இருக்காது. பயம் இல்லாம இருக்கிறவங்க தான் தேவன் மேலே இருக்கிற அன்பிலே பூரணப்பட்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். और जो प्रेम में जो संपूर्ण से हम जो भरे रहते हैं तो वहां पर डर नहीं रहेगा। अगर डर नहीं है तो परमेश्वर के प्रेम को हम समझ पाएंगे। சில பேர் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு அவங்க வாழ்க்கையில பயம் இருந்துகிட்டே இருக்கும். कुछ लोगों को देखिए, मैं परमेश्वर से प्रेम रखता हूँ करके ही उनके दिल में डर रहेगा। கவலை இருந்துகிட்டே இருக்கும். दुख उनका दिल में हमेशा रहेगा। எப்போதுமே எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். और उनका भविष्य को लेकर चिंता हमेशा रहेगा। கடந்த நாட்களிலே பாஸ்டர் சொன்னாங்க, உங்களுடைய டிரைவர் சீட்டை யாருக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. पिछले दिन में पास्टर जी ने ऐसा प्रश्न किए थे कि आपका जीवन का जो ड्राइवर सीट को किसके हाथ में आप दिए हैं। இதுல என்ன பிரச்சனைனா, நமக்கே தெரியாது நம்ம டிரைவர் சீட்ல யார் உட்கார்ந்துருக்கான்னு. अभी समस्या क्या है बोलने से हम खुद नहीं जानते कि ड्राइवर सीट में हम किसे बैठाए हैं। நமக்கே ஒண்ணுமே புரியாது. நம்ம அறியாமலே ஒரு ஆளு உட்கார்ந்து ஓட்டிட்டு இருக்கோம் நம்மள. और हम खुद नहीं जानते, हम जाना बिना ही हमें हमारे ड्राइवर सीट में एक जन बैठकर हमें चलाते हैं। உங்களுக்கே தெரியாம ஒரு ஆளு உங்களை ஆளுகை செஞ்சிட்டு இருக்கோம். आप भी खुद नहीं जानते हैं, लेकिन आपको एक आदमी जो है आपको अधीन करते रहते हैं, चलाते हैं। இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி குழம்பி போயிருப்பீங்க. ये कैसे हम समझेंगे कि कौन बैठे हैं, ऐसा सोचकर आप कंफ्यूज में रहेंगे। எதெல்லாம் உங்களுடைய மனதை சஞ்சலப்படுத்துகிறதோ, ஏதெல்லாம் உங்களை கவலையில் ஆழ்த்துகிறதோ, கவலையில மூழ்கடிக்கிறதோ, அதுதான் டிரைவர். कौन सी बात जो है आपको आपके हृदय में दबाव लाता है, चिंता को दुख में डालता है ना, वही है आपका ड्राइवर सीट। ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க வேலைன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வேலையை குறித்த கலக்கம், பயம், ஐயோ இந்த வேலை போயிருமோ, இந்த வேலை இவ்வளவு நாள் இருக்குமோ, அங்க நிறைய பேருக்கு வேலை போயிருச்சு, இங்க நிறைய பேருக்கு வேலை போயிருச்சு, இந்த வேலை நம்மளை விட்டு போயிருமோ, இந்த வேலை மட்டும்தான் எனக்கு, இந்த வேலை தான் எனக்கு எல்லாமே, இந்த வேலை இருக்கிறதுனாலதான் நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை, நீங்கள் பார்க்கிற வேலை, உங்களுக்கு இருக்கிறதான வேலையை குறித்து அதிலே உங்க பலம்,
எல்லாமே உங்களுடைய நேரம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த வேலையிலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை தான் உங்களை டிரைவ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். अभी फॉर एग्जाम्पल के रूप में मैं कहती हूँ, अगर आप एक जगह पर काम करते हैं, आप वो काम पर ही निर्भर रखते हैं कि वो काम है बोलकर आप बहुत कामों को करते हैं और सारा जगह से जो है ये काम सबको जॉब चला जाता है, मुझे भी चला जाएगा क्या, ये काम ही है मेरा, मेरा पूरा समय आप वो काम में दिखाएंगे, आपका पूरा प्रयत्न उसमें ही करेंगे, ये काम नहीं रहेगा तो मुझे मैं कुछ भी नहीं कर पाऊंगा, अगर ऐसा सोचते हैं तो आप समझ लीजिए वो आपका जॉब ही जो है आपका ड्राइवर है। அதுதான் உங்களைய நடத்திட்டு இருக்கு, அதுதான் உங்களை ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறது, உங்க வாழ்க்கை முழுசும் அதன் மேலதான் நீங்க வச்சிருக்கிறீங்க. तो वो नौकरी ही जो है आपको ड्राइव करता है, आपका पूरा भरोसा आपके नौकरी के ऊपर रखे हैं। அப்பனா நாங்க வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. வேலை என்பது அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உதவி, அவ்வளவுதான். तो फिर क्या मैं नौकरी नहीं करूं क्या सिस्टर, ऐसा पूछेंगे तो ऐसा नहीं है, नौकरी करना अवश्य है, लेकिन वही आपका जो है काम नहीं है, वो वही आपको नहीं चलाता। இந்த பூமிக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து விட்டு நிறைவேற்றி விட்டு தான் நம்முடைய தேவன் இளைப்பாறுதல் என்கிற அந்த 7ஆம் நாளிலே இளைப்பாறினார். इस जगत में जितना भी लोग आते हैं, सारे लोगों के लिए सारी ज़रूरतें को पहले से ही परमेश्वर ने कर चुके हैं। वो करने के बाद ही 7वाँ दिन परमेश्वर ने आराम लिए। உங்களுடைய இருதயத்திலே பணத்தை குறித்ததான உங்க பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு இருக்கு, இந்த இவ்வளவு லட்சம் இருக்கு, அந்த இவ்வளவு 1000 இருக்கு, இதை வச்சு இப்படி ஓட்டிடலாம், இந்த இது ஓடிரும், இது இப்படி ஓடிரும், இந்த காசை வச்சு எப்படியோ கல்யாணத்தை நடத்திடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம். நீங்க காசு மேலேயே நீங்க உங்களுக்கு இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் மேலேயே உங்களுடைய சார்ந்திருத்தல், உங்களுடைய எண்ணங்கள், உங்களோட முழு திருப்தியும் அது மேல இருந்துச்சுன்னா அந்த பணம், அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களுடைய டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்கு. अगर आपके बैंक अकाउंट में जो जितना अमाउंट रखे हैं, कुछ लाख रखे होंगे, वो लाख रखकर आप सोचेंगे कि ये काम कर लेंगे, ये सब कुछ हजार भी हो सकते हैं, ये रख के हम ये काम पूरा कर देंगे सोचेंगे। और अगर शादी करवा देंगे, इतना लाख रख के शादी करवा देंगे बोलकर अगर आप अपना बैंक अकाउंट पर ही निर्भर करते हैं, उसी पर भरोसा करते रहेंगे, तो आप सोच लीजिए आपका ड्राइवर सीट में वो बैंक अकाउंट पैसा बैठा हुआ है। உங்களுடைய கௌரவம், உங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ வச்சு அது மேல நீங்க டிபெண்ட், ஐயோ இவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ, அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ, இவங்களுக்கு முன்னாடி இப்படி இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி அப்படி இருக்கணும், இவங்களுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடணும், இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு உங்க கௌரவம், அதாவது உங்களுடைய பிரிஸ்டீஜ், உங்களுடைய ஸ்டேட்டஸ நீங்க முன்னாடி கொண்டு வந்து அது ஏதாவது ஒண்ணு ட்ரிகர் ஆச்சுன்னா உங்களால தாங்க முடியாது. உங்களுடைய ஸ்டேட்டஸோ உங்களுடைய கௌரவத்தையோ யாராவது கொஞ்சம் நோண்டி விட்டாங்கன்னா உங்களால தாங்க முடியாது. அது போச்சுன்னா உங்களுடைய மனம் அப்படியே நொந்து அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போயிடுச்சுன்னா நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்கிறதான டிரைவர் தான் உங்களை ஓட்டி கொண்டு செல்கிறார். अगर आप अपना स्टेटस और जो प्रेस्टीज है ना, उसमें आप ध्यान ज़्यादा करते हैं, अगर उनके समान, उनके बच्चे के समान मेरे बच्चों को भी करना है, उनके समान ही मैं भी इतना दूर आना है, ऐसा अगर आप उस पर ही निर्भर करते रहेंगे, अगर कोई आपका स्टेटस में कुछ कमी बोल दिए तो तुरंत आपका हृदय सूख जाता है, छोटा हो जाता है, दुख होकर टूटता है, तो आप सोच लीजिए आपका स्टेटस, आपका जो प्रेस्टीज है वो आपका ड्राइवर सीट में बैठा हुआ है। எதெல்லாம் உங்களுடைய மனதை எது இல்லைன்னா உங்களுடைய உங்களுடைய அழகாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், உங்கள் பணமாக இருக்கட்டும், உங்களுடைய கௌரவமாக இருக்கட்டும், ஏதெல்லாம் ட்ரிகர் ஆக்கப்படும் பொழுது உங்களுடைய மனம் சஞ்சலப்படுகிறதோ, உங்களுடைய மனம் சுருங்கி போகிறதோ, அதிலே மூழ்கி அழுதுகிட்டு அப்படியே இருக்கிறீங்களோ ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, அதுதான் உங்களை ஆளுகை செய்து நீங்க உட்காரல.
तो इस बात को आप अच्छी तरह समझ लीजिए कि कौन सा चीज जो है आपको आपके दिल में जो है दुख को लाता है, चाहे वो आपका सुंदरता हो, सुंदरता में अगर कुछ कमी होकर आपको दिल दुख दुख होता है कि नहीं, आपका स्टेटस होने से, आपका प्रेस्टीज होने से, आपका पैसा में, आपका नौकरी में, कौन सा चीज आपको ट्रिगर करता है, कौन सी बातों पर जो है आपका दिल तुरंत जो है दुख होता है, वही चीज आपका ड्राइवर सीट में बैठकर आपको चलाता है। இது எல்லாம் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களேன்ற வசனத்தின்படி இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்ததான கவலை உங்களை மூழ்கி அடிக்குதுன்னா நீங்க அதற்கு தான் உங்கள் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு நீங்கள் சாவியை கொடுத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். तो आप इसको भी आप समझिए कि अगर आपको कौन-कौन सी बातें आपको चलाता है, आप ध्यान करिए मट्टी से बना वाला मनुष्य अगर हम मट्टी के समान ही रहेंगे जैसा वचन लिखा हुआ है, इस सांसारिक बातें कौन-सी बातें आपको दुःख देता है, वो उसी समय आप समझ लीजिए कि उसके हाथ में आप अपना की को दिए हैं। நீங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கெல்லாம் எதுல மண்ணு உங்களுடைய மனதை அது எதெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்குன்றது அப்படியே படம் போல உங்களுக்கு முன்னாடி வரும். நீங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். जब मैं इस बात को कहती हूँ तो आप अपने आप को जांच कर देखिए, आपके सामने एक पिक्चर के समान आकर खड़ा होगा कि कौन सी बातें आपको चलाता है। நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தகப்பன் நீங்க கண்ணு முழிப்பதற்கு முன்பாகவே நாளைய தினம் என்கிறதான ஒன்றிடத்திலே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பொறுப்பை கொடுத்து விட்டார். அது உங்களுக்கான எல்லாவற்றையும் அது பார்த்து கொண்டிருக்கிறது, பார்த்தது, பார்க்க போகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். आप एक बात को केवल कभी मत भूलिए, आपके परम पिता जो कल के आप सोकर जब सुबह उठते हैं, सुबह आज के सुबह और आने वाले सुबह सारा दिन के लिए ये दिन जो है आपको दे जो ज़रूरतें हैं उसको पूरा करेगा। वो दिन का चिंता है, वो किया है कल भी, आज भी देगा और आने वाले दिन में भी देगा। நம்முடைய தகப்பன் மேலே நம் வைத்திருக்கிற அன்பா இருக்கட்டும். நான் ஆண்டவர் மேல நான் அன்பு காட்டுறேன். ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக எல்லாத்தையும் செய்வாருன்றது எதுல தெரியும்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நீங்கள் கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், மகிழ்ச்சியாகவும், திருப்தியாகவும் இருப்பதிலே தெரிந்துவிடும். आप एक बात को आप समझ लीजिए कि अगर आपके पिता को आप प्रेम करते हैं, अगर इसको आप अपने आप को जांच कर देखकर समझना है तो सोच लीजिए कि आपकी सारे आपके लाइफस्टाइल में ही पता चल जाएगा। நீங்க வேதத்துல பாப்பீங்கன்னா, ஆண்டவர் இந்த கவலை என்கிறதான காரியத்தை தான் புதிய ஏற்பாடிலே அதிகமாக ஓமைகளாகவும் எல்லாவற்றிலும் சொல்லியிருக்கிறார். आप नए नियम में देखिए यीशु मसीह अधिकतर चिंता के बारे में अधिकतर बातें करते हैं। बहुत सारे एग्जाम्पल इस विषय को लेकर ही कहते हैं। நம்முடைய வாழ்க்கையுடைய ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இந்த கவலைக்குள்ளதான் மாட்டி இருக்கு. ஆனா இந்த கவலைய மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இடத்திற்கு நாம் போய்விடலாம். हमारी लाइफ में जो है ये जो चिंता कई सारे कामों में जो है हमें बांधा हुआ है। अगर हम इस चिंता को छोड़ देंगे तो बहुत सारे आशीषों को हम पा सकते हैं। இந்த காலை வேளையிலே என்னுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை என்கிறதான இந்த வாகனத்தின் சாவியை ஆண்டவரிடத்திலே கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். आज मेरी बात को सुनने वाले चाहे कोई भी हो, आपके जीवन का जो गाड़ी है, उसका की को आप परमेश्वर को देकर आप शांत से रहिए। நீங்க சில பேர் நம்ம என்ன பண்றோம்னா குடுத்துடுறோம். போய் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். போய் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துடுறோம். நம்ம ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. अभी कुछ लोग हम दे देते हैं, लेकिन फिर से दोबारा जा जाकर वापस हम ले लेते हैं, वही हमारा प्रॉब्लम है। இன்டைரக்டா நம்ம ஆண்டவருக்கு என்ன சொல்றோம்னா, உங்களால முடியாது ஆண்டவரே, என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன். அவருக்கு இதெல்லாம் முடியாது முடியாது இன்டைரக்டா நம்ம என்ன பண்றோம், கொடுத்து வாங்கிட்டு வாங்கிட்டு நம்ம ஓட்ட ஒரு ட்ரை பண்ணி ஓட்டி அங்க இங்கேயும் போய் உளுந்து எந்திரிச்சிட்டு வரோம்.
तो हम इनडायरेक्टली परमेश्वर को कहते हैं कि आपसे नहीं होगा परमेश्वर, मैं संभाल लूंगा, आप दे दीजिए टेंशन को बोलकर हम खुद लेकर उसे वो टेंशन के साथ ही यहाँ वहां जाकर हम गिरते हैं और गिर गिर के उठते, यही काम करते हैं। ஆமா, நிறைய பேரோட வண்டி செம்மையா டேமேஜ் ஆயிருக்கு. ஹெட்லைட் போயிருக்கு. வந்து பின்னாடி அந்த அடியில இருக்கிற அந்த பம்பு அது உடைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு ரிப்பேர். காரணம் என்னன்னா அவங்க எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறது தான். तो कई लोगों की जिंदगी में हम देख सकते हैं कि वो जो ड्राइवर सीट का की जो है अपना पास रखकर चलाते हैं, इसीलिए उनके जीवन में कई प्रॉब्लम्स, बहुत सारा डैमेजेस को देख सकते हैं। உங்களுடைய உங்களுடைய சொந்த அறிவு, உங்களுடைய மாம்சம் எதையெல்லாம் உங்களுடைய மனமானது இருதயத்திலே துக்கத்தையும் அழுத்தத்தையும் பயத்தையும் ரொம்ப பதட்டத்தையும் கொடுக்கிறதோ அது எல்லாம் மாம்சத்துக்குரியவைகள், இந்த மண்ணுக்குரியவைகள். आपका हृदय में कौन सी बातें जो है दुख देता है, डर देता है, चिंता में डालता है, ये सारे बातें जो है शारीरिक क्रिया है। நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க முழுசா ஒப்படைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முழுசா 50-50 கிடையாது. முழுசா ஒப்படைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். आप अपना जीवन की गाड़ी को संपूर्ण रीति से आप परमेश्वर के हाथ में अगर समर्पण कर दिए तो आप चिंता नहीं करेंगे। आपने उसके बाद देखिए आपका जीवन कैसा स्मूथली चलता है। நீங்க நெறைய பேர் கேட்பீங்க, ஐயோ சிஸ்டர் நான் ஆண்டவர் கையில அர்ப்பணிச்சுட்டேன். ஆண்டவர்ட்ட எப்பயோ நான் குடுத்துட்டேனே, நான் என் பிள்ளைங்கள குடுத்துட்டேன், நான் என்ன குடுத்துட்டேன், நான் முழுசா அர்ப்பணிச்சுட்டேன் அப்படின்னீங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்க இடையில போய் சாவியை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நீங்க போய் உடைச்சு கிடச்சு வந்துட்டு இருக்கீங்கன்னு போயிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய சில பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருக்கிறது. तो कुछ लोग बोलेंगे नहीं सिस्टर, मैं तो अपना पूरा जीवन का अपना गाड़ी को जो है परमेश्वर के हाथ में समर्पण कर दी हूँ करके। मैं कहती हूँ ऐसा नहीं है। आप खुद जाकर बीच बीच में वो चाबी को लेकर आप चलाते हैं, उस चलाने के वजह से ही आपका कुछ कुछ प्रॉब्लम्स जो है अभी भी उसका अंत नहीं हुआ। சில பேருக்கு ஓட்டவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் சரி ஓட்டி தான் பாப்போமே, நம்மளும் போய் தான் பாப்போமே, முயற்சி தான் பண்ணி தான் பாப்போமேன்னு சில பேர் அப்படி வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. और कुछ लोगों को गाड़ी चलाना ही नहीं जानता है, कुछ भी नहीं जानते, फिर भी जो है मैं चलाकर थोड़ा देखेंगे, ऐसा एक मन के साथ उत्साह होकर उस लोग अपना चाबी को लेकर गाड़ी चलाते हैं। அதனாலே உங்களுடைய வாழ்க்கை என்கிற பயணம் தேவனுடைய பார்வையில் மிகவும் அருமையாக இருக்கிறபடியால் அவருக்கு தெரியும் எப்படி உங்களை கொண்டு போகணும், எங்க கொண்டு போகணும், என்ன டைம்ல கொண்டு போகணும், எங்க நிப்பாட்டணும், எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். तो आपका जीवन का गाड़ी को परमेश्वर ने देखे हैं, चुने हैं। परमेश्वर खुशी के साथ आपको चलाएंगे, कहाँ पर पहुंचाना है, कहाँ रुकना है, सही समय पर जहां पहुंचाना है पहुंचा देंगे। நான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன். ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆத்துமா ஒரு ஆத்துமா சர்ச்சுக்கு வரல, ஒரு 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 குடும்ப சர்ச்சுக்கு வரல, ஐயோ இவங்க வரலையே, இவங்கள போய் பார்க்கணும், இவங்க என்னாச்சு அப்படின்னு ஆத்துமா மேலையும் உங்க கவலை இருந்துச்சுன்னா அதுவும் டிரைவர் சீட்டை வேற ஆத்துமாக்களுக்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க. அதுவும் தவறானது. अगर मैं और एक विषय को भी कहती हूँ, जो सेवकाई करते हैं, सेवकाई करने वाले संडे के दिन अगर कोई परिवार नहीं आया है कलीसिया में, अगर कोई व्यक्ति नहीं आया है, एक आत्मा नष्ट हो गया, एक आत्मा चला गया, ऐसा सोचकर अगर आप डरते हैं, तो मैं कहती हूँ वो आत्मा भी आपके ड्राइवर सीट में बैठकर आपके जीवन को चलाता है। ஐயோ அந்த ஆத்மாவை யார் பாக்குறது, அந்த ஆத்மா போயிருமே, அது வெளியேற பெற்றதே. உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறதோ அதை விட ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய வேலை தேவனை குறித்த ஞானத்தையும் தேவன் யார் என்கிற ஞானத்தையும் சொல்லுவது மாத்திரமே நம்முடைய வேலை. आप डरेंगे कि अरे वो आत्मा चला गया, वो एक आत्मा इतना अनमोल था, वो अनमोल आत्मा को मैं खो दिया। ऐसा आप डर के साथ आप मत बैठिए। आपका काम केवल यही है कि परमेश्वर के ज्ञान को समझना और उसको प्रचार करना, बाकी परमेश्वर संभाल लेंगे।
எதை குறித்த கவலையாக இருந்தாலும், அது ஊழியமாக இருந்தாலும், அது ஆத்துமாவாக இருந்தாலும், எந்த காரியம் உங்கள் இருதயத்தை நோக பண்ணுகிறதோ, எந்த காரியம் உங்கள் இருதயத்தை மன சஞ்சலத்துக்குள் ரொம்ப கவலையில அப்படியே ஸ்ட்ரெஸ்ல போறீங்களோ, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அது மண்ணுக்குரியது, அது மாயை, அது உங்களை மூழ்கடிக்கிறது. அந்த சாவியை உடனே புடுங்கி, இல்ல இல்ல இது ஆண்டவருக்குரியது என்று கொடுத்து விடுங்கள். आप अपने आप को जांच कर देखिए कि कौन सी बातें आपको दुख में, चिंता में डालता है। वो सब ये जो शारीरिक क्रिया है, वो शारीरिक है, ये मिट्टी का सोच है, वो सब का जड़ को आप निकाल दीजिए। தேவன் ஆத்துமாக்களை அவர் கொண்டு வருவார். உங்களுடைய வேலை, நீங்களும் அவருக்குமுள்ள உறவு, அது இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும். அவரை குறித்ததான ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களை நோக்கி ஜனங்கள் வருவார்கள். நீங்கள் தேடி அவங்கள தேடி போக வேண்டிய அவசியமில்லை. आप चिंता करिए मत आत्मा के बारे में। एक आत्मा चला गया, ऐसा सब परमेश्वर देख लेंगे। परमेश्वर सही समय में आत्माओं को लाएंगे। आप सिर्फ परमेश्वर की समझ में, ज्ञान में आगे बढ़िए। நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்று பிலிப்பியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. और फिलिपियों अध्याय में ऐसा लिखा है कि आप किसी भी बात की चिंता मत करिए। கவலைன்னு வந்துட்டாலே அது என்ன கவலையா இருந்தாலும் சரி, என்ன பயமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கௌரவமாக இருந்தாலும் சரி, எல்லாமே மண்ணுக்குரிய மாயையான காரியங்கள். अगर डर बोलने से कोई भी प्रकार का चिंता बोलने से कोई भी प्रकार का चिंता हो सकता है। आपका घर के लोगों के प्रति होगा, आपका पैसा के बारे में रहेगा, आपका प्रेस्टीज के ऊपर रहेगा। चिंता, कोई भी प्रकार का चिंता आपको नहीं रहना। இந்த காலை வேளையிலே உங்களுடைய டிரைவர் சீட்டை, உங்களுடைய வாழ்க்கையின் அந்த வாகனத்தை ஓட்டுகிறதான டிரைவர் சீட்ல யார் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு நீங்க சோதித்து உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். आप अपने आप में आपको जो है जांच कर देखिए कि आपके जीवन की गाड़ी के ड्राइवर सीट में आप किसे बैठाए हैं, कौन आपको चलाते हैं। உங்களுடைய சாவியை தேவனிடம் கொடுங்கள். அவர் உங்களை நடத்தி செல்வார். இந்த பூமிக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளி அவர் மாத்திரமே. அவர் உங்களை நடத்தி செல்வார். आपके जीवन की गाड़ी की को आप परमेश्वर को दे दीजिए, उनके हाथ पर समर्पण कर दीजिए। परमेश्वर आपको संभालेंगे, चलाएंगे। அவர் இந்த பூமிக்கு உங்களை அனுப்பி இருக்கிறார் என்றால், இந்த பூமிக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் உங்களுடைய எல்லா தேவைகளுக்குரியதான பதிலும் பூர்த்தியும் இந்த பூமியில இருக்கிறது. இந்த பூமி தன் பலனை உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. अगर परमेश्वर आपको इस पृथ्वी में भेजे हैं तो आपकी जरूरतों को भी पहले से ही पूर्ति कर चुके हैं। आप इस बात को विश्वास करना है कि सब कुछ यहीं पर है, मुझे केवल लेना है। परमेश्वर सभी को आशीष करेंगे। God bless you. Have a nice day.